பக்தி சிறுகதை. பண்டரிபுரத்தில் பாண்டுரங்க பக்தரான ராக்கா தன் மனைவி பாக்கா மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். ராக்கா மண்பாண்டங்கள் செய்யும் குயவர். ஒரு சமயம் பானைகளை சுளையில் அடுக்கிவிட்டு வந்து தன் மனைவியை தீ மூட்ட சொன்னார். மறுநாள் ஒரு தாய்ப்பூனை சுளையை சுற்றி சுற்றி வந்து கத்திக்கொண்டே இருந்தது. இதை கவனித்த பாக்கா, சுவாமி, ஒருவேளை சுளையில் இந்த பூனையின் குட்டிகள் இருக்குமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. ஆம் பாக்கா, அப்படிதான் இருக்கும் என நினைக்கிறேன். ஐயோ, என்ன பெரும்பாவம் செய்துவிட்டேன். பாண்டுரங்கா, சுடாத பானைகளில் பூனைக்குட்டிகள் இருந்தால் எரியும் அரக்கு மாளிகையிலிருந்து பாண்டவர்களை காப்பாற்றியது போல இவற்றையும் நீதான் காப்பாற்ற வேண்டும். விட்டலா, நீ அவ்வாறு காப்பாற்றினால் நான் இந்த தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்று 2 நாட்கள் ராக்கா பிரார்த்தனையிலேயே இருந்தார். 3ஆம் நாள் சுளையின் அனல் தணிந்ததும் பானைகளை எடுத்து பார்த்தபோது ஒரு பானையில் பூனைக்குட்டிகள் பத்திரமாக இருந்தன. நம் ஐயன் பண்டரிநாதன் நம்மை மாபெரும் பாவத்திலிருந்து காப்பாற்றிவிட்டான். இனி நாம் அந்த பண்டரிநாதனுக்காகவே வாழ்வோம் என்ற ராக்கா தனது உடைமைகளையெல்லாம் தானம் செய்துவிட்டு குடும்பத்துடன் ஒரு குக்கிராமத்தில் வசிக்க சென்றார். ராக்கா உடுத்தியிருந்த ஒரே ஆடை நைந்து போனது. ஒரு நாள் தெருவில் கிடந்த ஒரு கந்தல் துணியை எடுக்கும்போது அங்கு ஒரு பரம ஏழை ஓடி வந்து, இதை எடுக்காதே, இந்த கந்தை துணி நான் தீப்பந்தம் சுற்ற பயன்படும் என்று எடுத்துக்கொண்டார். ராக்கா இலைகளை கோர்த்து தன் உடலை மறைத்து கொண்டார். சந்திரபாகா நதிக்கரையில் ராக்காவின் மகளும் நாமதேவரின் மகளும் துணி துவைத்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவருக்கும் தங்கள் தந்தையில் யார் பண்டரிநாதனின் சிறந்த பக்தர் என்ற விவாதம் ஏற்பட்டது. வீட்டிற்கு சென்று நாமதேவரின் மகள் நடந்ததை தன் தந்தையிடம் கூறி அவரிடம் முறையிட்டார். யார் சிறந்த பக்தர் என்பதை பாண்டுரங்கன் தான் முடிவு செய்வார். மகளே, நீ ஒன்றும் வருத்தப்படாதே என்று கூறினார். ஆனால் அவர் மகளோ சமாதானமாகவில்லை. மகள் விடாமல் வற்புறுத்தவே நாமதேவர் பாண்டுரங்கனிடமே சென்று யார் சிறந்த பக்தர் என்று கேட்டுவிடும் என்று முடிவு செய்தார். பொதுவாகவே பாண்டுரங்கன் விட்டலன் மீது நாமதேவர் அநேக பக்தி பாடல்களை பாடி துதிப்பவர். அதனால் மகிழ்ந்து பாண்டுரங்கன் அவரோடு நேரில் பேசுவார். பாண்டுரங்கனிடம் நாமதேவர், சுவாமி, ராக்கா என்னை விட சிறந்த பக்தனா என்று வினவினார். ராக்காவிற்கு இணையான ஒரு பக்தன் இல்லை என்று பாண்டுரங்கன் கூறினார். அப்படியானால் எனக்கு அதை காட்டி அருளுங்கள் என்று நாமதேவர் கூறினார். நானும் ருக்மணியும் ராக்காவின் இருப்பிடம் செல்கிறோம், நீ அங்கு வந்து விடு என்று பாண்டுரங்கன் கூறிவிட்டு மறைந்தார். காட்டில் ராக்கா சுள்ளி பொறுக்கி கொண்டிருந்தார். அப்போதும் அவர் விடாமல் விட்டலா விட்டலா என்று நாம ஜபம் செய்து கொண்டிருந்தார். நாமதேவா, நாம் வந்ததையும் கவனிக்காமல் ராக்கா எவ்வளவு பக்தியுடன் ஜபம் செய்கிறான் பார்த்தாயா என்றார். நம் சுவாமியின் திருநாமத்தை சொல்ல எல்லாவற்றையும் துறந்துவிட்ட ராக்காவின் பக்தியை மேலும் பார் என்று ருக்மணி கூறினாள். ருக்மணி தேவி தனது விலை மதிக்க முடியாத மாணிக்க வளையலை ஒரு சுள்ளியின் கீழே மறைத்து வைத்தாள். பிறகு மூவருமாக ஒரு மரத்தின் மறைவில் இருந்து கொண்டு ராக்காவை கவனித்தார்கள். ராக்கா அந்த சுள்ளியை எடுத்தார். அதன் அடியில் மாணிக்க வளையலை சாதாரண பொருளை பார்ப்பது போல் பார்த்தார். தன் மனைவி பாக்காவிடம், பாக்கா, இது ஒரு மாணிக்க கங்கணம், உனக்கு இது வேண்டுமா என்றார். வேண்டாம் சுவாமி, பாண்டுரங்கன் நம்மை சோதிக்கிறார், இனி நாம் இங்கிருக்க வேண்டாம் என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். நாமதேவரே, ராக்காவின் பற்றற்ற தன்மையை பார்த்தீர்களா? ராக்கா கல்வி அறிவு இல்லாதவர்தான், இருந்தாலும் சுயநலமற்ற ஆழ்ந்த பக்தி கொண்டவர். சுவாமி, என் அறியாமையினால் ராக்காவை தவறாக நினைத்து விட்டேன், மன்னித்தருள பிரார்த்திக்கிறேன் என்று நாமதேவர் கூறினார். பாண்டுரங்க விட்டலன் ருக்மணி தாயார் சகிதமாக ராக்காவின் முன் பிரத்யட்சமானார். ராக்கா, பாக்கா அவர்களது மகளும் மெய்சிலிர்த்தனர். ராக்கா, நீங்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் பக்தியில் குறைந்தவர்கள் இல்லை. ஐயனே, இந்த எளியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து காட்சி அருளினீர்களே, எனது தவம் வீண் போகவில்லை என்று ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்க விட்டல என ஜபம் செய்து கொண்டே இருந்தார்.